கூழ கும்பிடு போட்டு தெரு தெருவா பால்கோவா பொட்டலத்தை வித்த உனக்கு ஏன் வீட்டு இளவரசி கேக்குதோ? இது நம்ம 2 பேரும் சொந்த விஷயம். இத ரோட்ல நின்னு பேசணும் நமக்கு தான் அசிங்கம். உள்ள வா. மறுபடி என்ன கொலவெறி ஏத்தாத. உன் மகன் என் பேத்திய பார்த்து பேசினான்னு தெரிஞ்சது அம்படுத. ஏன் அவன் உங்க பேத்திக்கிட்ட பேசினால? நல்லா விசாரிச்சு பாருங்க. சண்டே வேணா போட்டிருப்பான். சண்டை போடுறதெல்லாம் உங்க பரம்பரை நாடகம்டா. சுத்தி இருந்தவங்களே பெத்தவங்களே ஏமாத்தி இவளை கூட்டிட்டு வர நாடகம் போட்டியே, அது பத்தாதா? இப்போ உன் புள்ள மூலியமா நாடகம் போட பாக்குறியா? நிஜமாவே நீ நினைக்கிறது தப்புமா? அம்மா விளக்கமாறு பிஞ்சிரும். வார்த்தை தவறுது. தவறுனா என்ன பண்ணுவ? வார்த்தை தவறுனா என்னடா பண்ணுவ? இத பாருங்க, என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க பேத்தியை விட அழகான பொண்ணுங்க இந்த ஊர்ல 1000 பேர் இருக்காங்க. அம்பட்டு ஏன் எங்க வீட்டுல என் தங்கச்சி மவளே தங்கத்துல செஞ்ச சிலை மாதிரி இருப்பா. அப்படி இருந்தும் என் மகனோட பார்வை எந்த பொண்ணு மேலும் பட்டதில்ல. ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன்? முதல்ல அவங்க பேர மூலமா உன்னை கொல்ல பார்த்தாங்க, அது நடக்கல. அப்புறம் அவங்க பேத்திய நம்ம வீட்டுக்கு அனுப்பி சாப்பிட்டு உறவாட வச்சு அவ மூலமா என் மகனை மயக்கி குடும்பத்தை உடைக்க பாக்குறாங்க. இதெல்லாம் நான் கேட்க கூடாதா? என் பேத்தி ஓ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாளா? பால்கோவாக்காரா, தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் நம்பணுங்கிறதுக்காக கதை சொல்லாத. நான் எதுக்கு கதைய சொல்றேன்? ஜெயா சொல்லு. நீதான் அவ வந்தப்ப சாப்பாடு ஊட்டி விட்ட. என் மருமகன் நான் சோறு விட்டுறேன், அதையே இப்ப சொல்லணும். நம்ம மௌன பத்தி தப்பா சொல்றாங்க உங்க அம்மா. அது நெசமா? இல்ல வீடு தேடி வந்தா வாங்கன்னு சொல்ற பரம்பரை என்னோடது. போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா போயிடுங்க. போய் உங்க பேத்திய கண்டிச்சு வைங்க. வீடு தேடி வந்த என் அம்மாவை அசிங்கப்படுத்திட்டீங்களே எப்படி? பைத்தியக்காரி, அசிங்கப்பட்டது அவங்க இல்லடி, நாம. உள்ளவா. என் பொண்ணை பத்தி இல்லாததும் பொல்லாததும் யார் சொல்லியிருப்பா? வேற யாரு? எல்லாம் அந்த கார்த்தி பயலா தான் இருக்கும். ஏய் வா போலாம். என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. அம்மா என்னன்னு சொல்லு.
அண்ணே என்ன ஆச்சுண்ணே? வந்த மாப்பிள்ள உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாமா. ஏன்? உனக்கும் அந்த கார்த்திக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டான். அதை சொன்ன அந்த நாக்கை நான் அறுத்துருக்கணும். இவங்க தான் என்னை பேச விடாம தடுத்துடுவாங்க. அவனுங்க எப்படி உன்னை அந்த கார்த்தி பையனோட சேர்த்து வச்சு பேசுறானுங்க? அண்ணா நானும் கார்த்தியும் மா நீ ஒன்னும் சொல்ல வேணாம். எங்களுக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியுமே. நீ ஏன் அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணே. ஜோதி விடுமா, இவன் வேற ஒரு மாப்பிள்ளை பாத்துக்கலாம். ஊர் உலகத்துல இவன் மட்டும் தான் நல்ல மாப்பிள்ளையா? இவனை விட பெஸ்டா ஒரு மாப்பிள்ளைய நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். ஆமா பாட்டி எங்க? அப்பதா கோவமா எங்கேயோ போனாங்க. அநேகமா அந்த பால் கோவாக்காரன் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்திரடி முதல்ல. அப்பச்சி இனி இவ இருந்த தடையும் கூட தெரியக்கூடாது. பொண்ணு பதச்சிடுவாயா? பொண்ணு பதச்சிடுவா முதல்ல. அத்தை, கொல்ற அளவுக்கு ஜோதி என்னத்தை தப்பு பண்ணா? எவ மூச்சு காத்து கூட இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவ பெத்து போட்ட தருதலையோட ஊர் சுத்திட்டு இருக்கா. அம்மா, மத்தவங்க பேசுறதே நம்மளும் பேசுனா எப்படிமா? என்னையா நீ இன்னும் இவ்வளவு சவல பிள்ளைய நினைச்சிட்டு இருக்க? கேளியா, அந்த பால் கோவாக்காரன் வீட்டுல போய் சோர்த்தினால இல்லன்னு கேளு. ஏய் சொல்லுடி. ஏய் ஜானு வா. பாட்டி நான் இந்த உலகத்துல எதை வேணாலும் நிராகரிக்க முடியும். உண்மையான அன்பை நிராகரிக்க முடியாது பாட்டி. உண்மையான அன்பா? எது? அந்த பால்கோவாக்காரன் பொண்டாட்டி அன்பா இல்ல அவளோட மகன் கொடுத்த அன்பா? பாட்டி ஜோதி, நீ அந்த வீட்டுக்கு போனியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஆமா. ஆனா நான் வேணும்னு அங்க போகல. ரோட்ல பாத்துட்டு அவங்க தான் என்ன உள்ள எடுத்துட்டு போனாங்கப்பா. இழுத்துட்டு போனா கையை உதறிட்டு வர தெரியாதா? அண்ணே, அன்னைக்கு என்னால அப்படி உதறிட்டு வர முடியல. இரும்பு சங்கிலி போட்டு உன்னை கட்டி வச்சு சோறு ஊட்டினாடா? இல்ல பாட்டி, நான் என்ன சொல்ல வரேன் பாட்டி. இல்ல பாட்டி, பேசாத பேசாத. நீ பேச பேச அப்படி என் குறை கொதிக்குதுடி. நானே என் கையால உன்னை அப்படியே அத்தை, இவ சின்ன புள்ளத்த. உங்க பொண்ணு பகை பழியெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? சின்ன பிள்ளையா? யாரு சின்ன பிள்ளை? யாரு சின்ன பிள்ளை? இவ சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை பண்ற காரியமா அது? அந்த பயலோட சண்டை போடுறேன்னு நம்மளை எல்லாம் நம்ப வச்சு இல்ல பாட்டி. வெளிநாட்டுக்கு போனப்பவே திரும்பி வந்து அந்த பையதான் என்ன தடுத்து நிறுத்திட்டான்னு ஒரு கதை சொன்னா பாருவ. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். அம்மா, நடராஜ வீட்டுக்கு இவ போயிருக்கலாம், சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அந்த பயலோட கண்டிப்பா பழகி இருக்க மாட்டா. நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். நேத்து ராத்திரி அந்த பையன் நம்ம வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இவளுக்கு கைய காட்டினான்.
நான் பார்த்தேன். ஐயோ ஐயோ பாட்டி, அவன் கை காட்டினது எனக்கு இல்ல. நம்ம ஜானு தான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தா. நான் போய் அவன்கிட்ட பேசாததுன்னு கண்டிச்சு அனுப்பிட்டு இருந்தேன். நாம பண்ற தப்புக்கு குழந்தைங்க மேல பழி போடக்கூடாது ஜோதி. அண்ணி இல்ல அண்ணி, நான் உண்மைதான் சொல்றேன். அத்தை, கார்த்திய கண்டாலே இவளுக்கு பிடிக்காது. இவ இப்படி அத்தை பேசியிருப்பா. உன் மக பண்ண தப்புக்கு நீயும் உடந்தையா? சரிதா, நீ சொன்ன மாதிரியே வருவோம். எங்க சொல்லு பாப்போம். இவள சொல்லு. அந்த பயலோட நான் பழகலன்னு உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. பொய்யின்னு உன் அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஜோதி, என்ன பாக்குற? அப்பதான் சொல்றாங்கல்ல, பொய்னா அப்பா தலையில சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீ கூட என்ன நம்ப மாட்டியா? போதுண்டி, இந்த நடிப்பெல்லாம் உன் அத்தக்காரி மூலமா நிறைய பார்த்தாச்சு. உன் பக்கம் தப்பு இல்லைன்னா, நீ அந்த பயலோட பழகலைன்னா சத்தியம் பண்றதுக்கு ஏண்டி இம்படி யோசனை? அம்மா இருங்க. ஜோதி, எனக்கு இன்னமும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ பொய் பேச மாட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புற. நீயே சொல்லு, கார்த்தியோட நீ பழகுனது உண்மையா பொய்யா? என்னடி யோசிக்கிற? உன் அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அந்த கார்த்தியோட பேசி பழகுனது எல்லாமே உண்மைதான். இவ்வளவு நாள் எங்க கூட இருந்து நாடகம் ஆடி ஏமாத்திருக்க, வெக்கமா இல்ல? அப்ப நீ தான் அந்த கார்த்திக் பையனோட தியேட்டர்ல இருந்திருக்க. வாயை திறந்து சொல்லு. அந்த கார்த்திக் பையனோட ராஜபாளையம் மில்லுக்கு போயிருக்க. ஆமாண்ணே. ஆனா சபாஷ் சபாஷ், இப்பதான் ஒன்னொன்னா வெளியில வருது. அப்பச்சே, இவ அதை மட்டும் பண்ணிருக்க மாட்டா, அதுக்கு மேலையும் பண்ணிருப்பான்னு தோணுது. பொம்பளை புள்ள ஆள் அழுக அடிச்சிட்டு இருக்கீங்க. என் கௌரவத்தை பூரா ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அது அம்புட்டையும் எச்சையா நினைச்சு துப்பிட்டு கண்டனோட ஊர் சுத்திட்டு வருவா. அத நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா என்ன? அப்பச்சே, உண்மை ருசுவாயிடுச்சுல, இவ கழுத்தை திருவி போட்டு வாயா, கழுத்தை திருவி போட்டு வா. போதும் போதும், கொஞ்சம் என்ன பேச விடுங்களேன். நான் சொல்றதை கேட்டுட்டு என்ன நீங்க எல்லாரும் விட்டு வச்சாலும் சரி, இல்ல கொண்டு போட்டாலும் சரி, நான் அந்த கார்த்தியோட பேசி பழகுனது எதையுமே மறுக்கல. ஆனா அவன் தான் கார்த்தின்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்கிட்ட அவன் பேரை மாத்தி சொன்னான். அதனாலதான் நான் பேசினேன்.
பழகுனேன். எப்ப அவன் தான் கார்த்தின்னு தெரிஞ்சுச்சோ அப்பவே நான் அவனை தூக்கி போட்டுட்டேன். அதுதான் உண்மை. அவன் யாருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவன் பக்கம் என் கண்ணு இமை கூட அசைஞ்சிருக்காது. பாட்டி என்ன நம்புங்க பாட்டி. எப்படி நம்ப முடியும்? நாங்களா விசாரிக்காம நீயே வந்து விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கணும். நான் உன்னை அப்படியே வளர்த்த நினைச்சதெல்லாம் பேசுற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கல. அப்பா மறக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி ஏன் பேசணும்னு நினைச்சுதான்ப்பா நான் உங்ககிட்ட சொல்லல. உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காம மறக்கணுங்கிற இன்டென்ஷன் எல்லாம் எனக்கு இல்லப்பா. தப்பு பண்றது ஹியூமன் நேச்சர். அதுக்கு காரணம் சொல்றது இருக்க, அது தப்பை விட பெரிய தப்பு. எங்க அவ நம்ம பொண்ணுங்க, அவ எங்க போய் சொல்ல போறா? அவதான் சொல்றால தெரியாம பழகுனேன்னு. தெரியாம பழகுனதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா ஒரு தடவை பொம்பளை பிள்ளை மனசு தடுமாறுச்சுன்னா அது என்னைக்கு இருந்தாலும் மறுபடியும் தடுமாற வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? கொன்னு ஆத்திர போட்டுருவேன். தடுமாறுமா மனசு? கண்டன் துண்டமா வெட்டிடுவேன். ஜாக்கிரதை. அப்பதா இவங்க இருந்தா பிரச்சனை தான். உடனே ஃபாரின் அனுப்பிச்சிருவோம். எதுக்கு? இதான் சாக்குன்னு அந்த பால்கோவக்காரன் அவனை இழுத்துட்டு ஓடவா? நாம எல்லாரும் இவ அங்க படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைப்போம். ஆனா இவ அந்த பையனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பா. ஏன் பாட்டி மறுபடியும் எல்லாத்தையும் சந்தேகமாவே பாக்குறீங்க? நான் தான் சத்தியம் பண்ணி சொல்றேனே, அவனை என் மனசுல ஒரு ஓரத்துல இருந்து கூட தூக்கி போட்டாச்சு. நம்புங்களேன். என் குடும்பமே என்ன நம்பாம இருக்கிறது சாவ விட ரொம்ப கொடுமையா இருக்கு பாட்டி. ஏய், உன்னை நம்பிதான் இவ்வளவு பெரிய அவமானத்தை கிரீடமா தலையில சுமந்துகிட்டு இருக்க. பத்தாதா? என் கௌரவத்தை சாக்கிறதுக்கு என் வீட்டுக்குள்ளேயே முளைச்ச கோடாலியே நான் மறுபடியும் நம்பணுமா? நான் செத்தா எல்லாரும் நம்புவீங்களா? ஜோதி, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஏமா, பெத்த அப்பா நம்பல, தோல்ல தூக்கி வளர்த்த அண்ணன் நம்பல, என்ன உயிருக்குள்ள சுமக்கிற பாட்டி நம்பல. ஒரே நேரத்துல இவ்ளோ பேரோட நம்பிக்கைய திரும்ப கொண்டு வர்றதுக்கு நான் என்னதான் பண்றது? செத்ததான் அந்த நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும்னா நான் தயார். இது பாருங்க, என்ன கொண்டு நீ அந்த பாவத்தை சுமக்க தேவையில்லை. நானே செத்துறேன். அப்பா, அப்பாவாச்சும் என்ன நம்புவீங்களா? என்ன ஜெயராமா, மனசு இழகிருச்சா? பெத்த மக கண்ணீரோட சூடு கௌரவத்தை இழக்கிருச்சா? சாவேன் சாவேன்னு சொல்ற எந்த கழுதி நெசமா சாகாது. நம்மள வேணா கொண்டு போடும். பாட்டி, நான் அவன் கூட பேசினது பழகுனது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேனே. எப்ப அவன் என் அண்ணனை அடிச்சானோ
அன்னைக்குதான் அவன் கார்த்திங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச அடுத்த நொடியே நான் அவனை தூக்கி எரிஞ்சிட்டேன். நடந்த உண்மையை நீங்க யாரும் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு நான் சாகிறத தவிர வேற வழியே இல்லை.